Hi friends, so welcome back to JD's YouTube channel. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விபி தியரியுடைய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு புக் பை கொஸ்டின் தான், வெரி சிம்பிள் கொஸ்டின். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு பயங்கரமாக பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் வெரி சிம்பிள் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ இந்த எக்ஸமைன் குரோமேட் இந்த காம்பவுண்ட் வந்து பேராமேக்னெட்டிக்கு, இந்த டெட்ராசைனைடு நிக்கல் காம்பவுண்ட் வந்து டயாமேக்னெட்டிக். ஸோ எக்ஸ்பிளைன் யூசிங் விபி தியரி அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விபி தியரி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா வி நீட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியலன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. ஸோ இங்கே குரோமியம், இங்கே நிக்கல். ஸோ குரோமியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d5 4s1. பட் தியரிட்டிக்கலாக இது 3d4 4s2 வந்திருக்கணும். ஸோ டியூ டு தி ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் பக்கமாக வர்றதுனால அது 3d5 4s1 வரும். ஸோ நிக்கல் வந்து 3d8 4s2. ஸோ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ 6 × 0 எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன்னா வெளியில் உனக்கு 3+ இருக்கு. அப்போ உனக்கு 3+ உள்ளே வந்துடும். அப்போ குரோமியம் 3+. அப்போ 6 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும் உனக்கு, குரோமியம் இல்லையா, 3+ வந்து 3d3 4s0. ஓகேங்களா? ஸோ நிக்கல்ல 2+, அப்போ 4sல இருக்கிற 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா உனக்கு 3d8 4s0. இதுதான் அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நான் ஸோ இங்கே என்ன லிகாண்ட் நம்மளுக்கு வந்திருக்குது. ஸோ அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா அது குரோமியத்தில் மோஸ்ட்லி அது வீக் ஃபீல்ட் லிகாண்ட் தான் ஆக்ட். ஸோ வீக் ஃபீல்ட் லிகாண்டுக்கு ஆக்சுவலாக வீக் ஃபீல்ட் லிகாண்ட் வந்துச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் மெட்டலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் பேர் ஆகாது. ஸோ 3 எலக்ட்ரான் உனக்கு அப்படியே இருக்கும், பட் 6 லிகாண்ட் இருக்கும். ஸோ மெட்டல் கிரியேட் 6 வேக்கண்ட் ஆர்பிட்டால் ஃபார் ligands, 6 ligands. So it will donate pair of electrons. According to VB theory, it is covalent bond. இல்லையா? அப்போ ஒரு கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஃபில்டு ஆர்பிட்டாலும் ஒரு எம்டி ஆர்பிட்டாலும் ஏதோ ஒன்று டொனேட் பண்ணணும். ஆக்சுவலாக கோவலண்ட் அப்படின்னா மியூச்சுவல் ஷேரிங்னு படிச்சிருப்போம், பட் இது கோஆர்டினேட் பாண்ட் அப்படின்றதுனால மெட்டல் வேக்கண்ட் ஆர்பிட்டால கொடுக்கும், லிகாண்ட் ஃபில்டு ஆர்பிட்டால் அதாவது எலக்ட்ரான் பேரோட உனக்கு உள்ள போகும். அது அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ ரெண்டுமே ஏதோ ஒன்று கொடுக்குற மாதிரி அது கோவலண்ட் ஃபார்ம் ஆகுன்றது தான் மீனிங். ஓகேங்களா? அப்போ 6 லிகாண்டும் உனக்கு என்ன ஆகும், மெட்டல் இருக்கிற 6 ஆர்பிட்டாலில் உனக்கு D2sp3 ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரியில் ஃபார்ம் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் உனக்கு குரோமியத்தில் இருக்கிறதுனால இட் இஸ் பேராமேக்னெட்டிக். 3 அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ வேணும்னா அந்த மியூ வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம் ஃபார் மேக்னெட்டிக் மூமெண்ட். இங்கே நிக்கல்ல சைனைடு அப்படின்றது சைனைடு வந்து வெரி ஸ்ட்ராங் லிகாண்ட். அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா தீஸ் 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கெட்டிங் பேர், அது பேர் ஆயிரும். அப்போ பேர் ஆயிடுச்சுன்னா அனதர் ஒன் மோர் வேக்கண்ட் ஆர்பிட்டல் கிரியேட்டிங் இன் தி டி ஆர்பிட்டல். ஓகேங்களா? அப்போ டியில் 1, எஸ்ல 1, பியில் 2, அப்போ டோட்டலாக 4 சைனைடு உனக்கு இருக்கு. அப்போ 4 சைனைடுக்கும் உனக்கு DSP2 ஸ்கொயர் பிளானர் ஜாமெட்ரியில் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ மெட்டலில் இருக்கிற எந்த இல்லையா எலக்ட்ரானுமே அன்பேர்ட் எலக்ட்ரானா இல்லை, எல்லாமே கெட்டிங் பேர்ட். So no unpaired electrons, so it is diamagnetic compound. Very simple question. So இந்த கம்பேரிஷனோட படிச்சிங்களா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் எழுதுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.